ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாம் வல்ல என் அன்னை அகிலமாலம் ஆதிபராசக்தியை வணங்கி அனைத்து உள்ளங்களுக்கும் எல்லா செல்வங்களும் கோடி கோடியாக பெற்று சிறு சிறப்பாக ஆள வேண்டும் என்று என் அம்மையப்பனை வணங்கி இந்த பதிவை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். நம்ம ஈஸ்வரிதா ஜோதி மையத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம ஈஸ்வரிதா ஜோதி மையத்தில் படிப்பு, கல்வி, அறிவு, கடன் தொல்லை, லவ் ப்ராப்ளம், வேலைவாய்ப்பு, வீடு, மனை வாங்க, திருமணம், மறுமணம், குடும்ப பிரச்சனை, டைவர்ஸு, சேர்த்து வைக்கிறது, பில்லி, சூனியம், முகமாத்து எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு. எதுவுமே தீர்வு இல்லாதது கிடையாது. பூஜைக்கு அடங்காத பிரச்சனை இல்லை, பரிகாரத்துக்கு கிடைக்காத பலனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குங்க. கடன் தொல்லையா, வீட்டில் பிரச்சனையா, நிம்மதி இல்லையா, பிள்ளைங்களுக்கு படிப்பு இல்லையா, வேலைவாய்ப்பு இல்லையா, எதுவாக இருக்கட்டும், என்னென்ன பிரச்சனைக்கு எல்லா பிரச்சனைக்கும் இப்போது நம்மளுக்கு தீர்வு இருக்குது. இப்போ நம்ம என்னென்னா இந்த பதிவில் நான் உங்களுக்கு என்னென்னா கல்வியை பற்றி நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிக மிக முக்கியமானதெல்லாம் கல்விங்க. நம்மகிட்ட எவ்வளவோ சொத்து இருக்கலாம், எவ்வளோ பணம் இருக்கும், பதவி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் கல்வி இல்லைன்னா அங்கே எதுவுமே இல்லை. முதல் நமக்கு தேவை கல்வி. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்ம ஒரு குடும்பத்தில் எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கோயிலுக்கு போகிறோம். எங்கேயாவது போகும்போது முதல்ல உன்ட்ட என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குங்கன்னு கேட்க மாட்டாங்க. நீ என்ன பண்ணியாப்பா, என்ன படிச்சிருக்கா, என்ன வேலை பார்க்கா, இப்படி தான் கேட்பாங்க. முதல்ல அங்கே முதலிடம் வகிக்கிறது கல்வி தான் சிறந்த செல்வம். அந்த கல்வியை நம்மளுக்கு தரதுக்கு என்னென்ன வேணும், எந்த நேரத்தில் யாரை வணங்கணும், எப்படி வணங்கணும்னு சொல்லி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கேன். கல்விக்கு அதிபதி, 64 கலைகளுக்கும் தலைவி நம்ம சரஸ்வதி அம்மா. அந்த அம்பாவை வணங்குது எந்த நேரம், என்ன ஸ்லோகம் பண்ணி வணங்கணும், எப்படியெல்லாம் வணங்கணும், எந்த இதுக்கு எப்படி வைக்கணுங்கிறதுக்கு தான் நான் இப்போ இந்த பதிவு கொண்டு வரேன். இப்போ நம்ம கல்வி எடுத்துக்கிடுங்க. இப்போ கல்வி மட்டும்தான் நம்ம உயிரோடு உடம்போடு இருக்க ஒரே ஒரு இது. எல்லா செல்வம், துணி, மணி எல்லாமே நம்மளை விட்டு போகலாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்வாதாரம் இல்லாமல் இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், செல்வம் போயிடும். நம்மகிட்ட கோடி கோடியாக பணம் இருக்கும், ஏதாவது ஒரு விஷயத்தில் செல்வம் போயிடும். அதுக்கு பிறகு சொத்து இருக்கும், அது ஏதாவது விஷயத்தில் போயிடும். அப்படி எல்லா விஷயங்களும் நமக்கு போயிட்டே இருக்கும், போகும் வரும். அதுதான் இயற்கை. அப்படி இருக்க நிலமையில் இந்த கல்வி செல்வம் மட்டும் நம்மளை விட்டு எங்கேயுமே போக முடியாது. நம்ம உடலோடு இருக்குது. நம்ம கொண்டு லக்கேஜின்னு தூக்கிட்டு போகாத ஒரே விஷயம் கல்வி செல்வம். நம்ம எங்கேயாவது போகிறோங்க, இப்போ வெளியே போகிறோம், ஒரு சுற்றுலா போகிறோம், ஒரு கோயிலுக்கு தான் போகிறோம், எங்கே போனாலும் ஒரு லக்கேஜ் தேவைப்படும் நமக்கு. ட்ரெஸ், துணி, மணி, பொருள், அது சாப்பாடு, இப்படி எல்லாமே நமக்கு தேவைப்படும். அது ஒவ்வொரு லக்கேஜாக நம்ம என்ன பண்ணுவோம், கட்டி வச்சுருப்போம். ஆனால் போகும்போது என்ன பண்ணுவோம், பாருங்கள் ஒவ்வொன்றா எண்ணுவோம், எத்தனை லக்கேஜ் இருக்குது நமக்கு, 8 லக்கேஜ். இந்த லக்கேஜை நம்ம எப்படி பாதுகாப்போம்? கோயிலுக்குள்ளே போய் நிற்போம், அப்போ மனசு ஐயோ நம்ம ட்ரெஸ் எல்லாம் சரியாக இருக்குமா, நம்ம பணம் சரியாக இருக்குமா, அந்த எண்ணம் நமக்கு தானாக வரங்க. யாராக இருந்தாலும் வரோம், எவ்வளோ பெரிய பக்திமானாக இருந்தாலும் நம்ம உடைமைகள் நமக்கு கரெக்டாக இருக்கா, நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது நமக்கு தேவையான பணம் அதில் இருக்குது, அது நமக்கு கரெக்டாக இருக்கா, அதில் நம்ம செல்ஃபோன் அங்கே இருக்குது, நம்ம கார்டெக்ட் நம்பர் இருக்குது, அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அதில் இருக்குது அப்படின்னா அதே தான் மனசு தோணும். அம்பால 4 நிமிஷம் விட்டால் 1 நிமிஷமாக அங்கே மனசு போகும். ஆனால் இந்த கல்வி செல்வம் அப்படி வாய்ப்பே கிடையாது. என்ன இழந்தாலும் ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் உங்களுக்கு பணத்தை இழந்துட்டீங்க, உங்களுக்கு ட்ரெஸ், ப்ரூஃப் எல்லாமே இழந்துட்டீங்க அப்படின்னா அங்கே நம்மளுக்கு கை கொடுக்குது இந்த கல்வி செல்வம் தாங்க. கல்விக்கு அப்படி ஒரு மரியாதை. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கல்வியா செல்வம் நினைப்பா, என்கிட்ட எவ்வளவோ பணம் இருக்குங்க, அதை வச்சு நான் பழச்சிக்கிடுவேன். அவங்களால ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அந்த பொருளை இந்த டைமில் ஒரு 10 நிமிஷம், ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குங்க, ஏடிஎம் கார்டை நம்பி போகிறோம், ஒரு 10 செகண்டில் நம்ம ஏடிஎம் கார்டில் ஒர்க் ஆகாமல் இருக்குது, பணம் எடுக்க முடியலை. அப்போ அங்கே பயன்படுத்த வேண்டியது உங்கள் அறிவு தான். அது ஏதாவது ஒரு விஷயத்தில் அறிவு கண்டிப்பாக அங்கே பயன்படும். அது அறிவுக்கு தான் முக்கியம். அறிவு இருந்தால் எல்லாமே கிடைக்கும், அகிலமாக ஆளலாம். அறிவு இருக்கவங்க அகிலத்தையும் ஆளுவாங்க. அதனால் அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணணும், இந்த அறிவை எப்படி வளர்க்கணும்? இப்போ நம்மளுக்கு ஒரே கவலை எப்படி இருக்கும், நம்ம பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும், ஐயோ நம்ம பிள்ளைகளை எப்படி படிக்க வச்சு, எப்படி ஆளாக்கி, எப்படி இந்த சமூகத்தில் வாழ வைப்போம், எப்படி பணம் அந்த ஜாப் கிடைக்கும், என்ன படிக்க வைக்கலாம், இப்படியே ஓவர் டென்ஷன். ஐயோ நம்ம பிள்ளை படிக்கலையே, எவ்வளோ தான் படித்தாலும் மனசில் ஆக மாட்டேங்குவ, புரிய மாட்டேங்குவ, அது படித்தாலும் எக்ஸாம் டைம் மறந்துடுறியானே, மார்க் வர மாட்டேங்குவ, ஸ்கோர் கிடைக்க மாட்டேங்குவ, என்ன பிரச்சனை, அப்படி ஒரே மனசு கவலை பெற்றோருக்கு. மாணவர்களுக்கு
அதாவது மாணவர்களுக்கு நம்ம எப்படி நம்ம படித்து முன்னேறுவோம், நம்ம படிப்பு எப்படி நம்ம இது பண்ண போகிறோம், நம்ம ஜாபுக்கு வந்துடுவோமா, நம்ம யார் இது பண்ணுவோம், அப்படி ஒரு குழப்பம். இப்படி படிப்பில் பல குழப்பங்கள் வருங்க. நம்ம எல்கேஜியில் போகிறோம், எல்கேஜி ஸ்கூல் டேயோட போகிறோம். ஒரு பொண்ணு ஒரு பையனும் பரிசு வாங்கிடுவோம். ஃபஸ்ட்டு மாணவன், அதான் டாப் ஆஃப் த கிளாஸ் அல்லனா டாப் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு ஒரு பரிசு கொடுக்குறோம். அந்த டைம் பரிசு வாங்காத பேரண்ட்ஸு அந்த பொண்ணோ பிள்ளையோ திட்டி தீர்ப்பாங்க. எப்படி, நானும் உங்களை படிக்க வைக்க தானே செய்யேன், அங்கே படிக்க வைக்க, இங்கே படிக்க வைக்க, இப்படி படிக்க வைக்க, இவ்வளோ ரூபா செலவுலையே டியூஷன் கூடியும் அது கூடியும் இது கூடியும் சொட்டி தீர்ப்பாங்க. ப்ரீகேஜியில் ஆரம்பிக்கிறது வாழ்க்கை ஃபுல்லாக திட்டாக தான் இருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த பொண்ணு எந்த டியூஷன் போகும், அந்த பொண்ணு அந்த டியூஷன் போவா, அங்கே விடுங்க, காலையில் இத்தனை மணி டியூஷன் விடுங்க, அப்படி விடுங்க எப்படி விடுங்கன்னு சொல்லி அப்படி அந்த பொண்ணையே தான் ஃபாலோ பண்ணுவாங்களே தவிர நம்ம என்ன பண்ணணும், நம்ம எதுனால நம்ம பொண்ணு படிக்கலை, அது எந்த ஒரு பெற்றோர்களும் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு நம்மளுக்கு என்னென்னா சரஸ்வதி, படிப்புக்கு தலைவி சரஸ்வதி. அவங்க அந்த அம்பாளோட ஆசீர்வாதம் இருந்தால் படிக்காத குழந்தையும் படிக்கும், எல்லாமே நடக்கும். அப்போ நம்ம நினைப்போம், சரஸ்வதி தானா, நாங்களே பூஜை வைப்போமே, எங்களுக்கு தெரியுமே, நான் சரஸ்வதி அம்மாளுக்கு பூஜை நான் வைக்கேன், நான் வச்சுக்கிட்டு தானே இருக்கேன், வருஷமாக நான் அம்மாவை கும்பிட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேரண்ட்ஸ் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க. நான் இப்படி தான் பண்ணேன், நாங்கள் டெய்லி நான் சரஸ்வதி பூஜையோடலாம் விரதம் இருந்து நான் சரஸ்வதி அம்பாளுக்கு பூஜை பண்ணேன் அப்படின்னு. சரஸ்வதி அம்மா நாவில் நற்றுணையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சரஸ்வதி அம்மாவுக்கு தேவை அவங்க எப்படியும் எந்த ஒரு பொண்ணோ ஆணோ ஒரு மனுஷனுக்கு நாவில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க இந்த நாட்டையே ஆளலாம். அப்படி ஒரு சக்தி. அந்த சக்தியை நம்ம எப்படி பெறணும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நான் ஒன்று சொல்லலாம், இப்போ இந்த சரஸ்வதிக்கு நீங்கள் ஸ்பெஷல் பூஜை அப்படிலாம் வைக்க சொல்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. சரஸ்வதி அம்மாவுக்கு எல்லாருமே ஒரே பூஜை தான், ஒரே இது தான். மாணவர்களுக்கு நல்லா படிப்பு வரணுன்னாக்கி அது ஒரு ஸ்லோகம் இருக்குது. சரஸ்வதி நமஸ்துபயம் வரதை காமரூபிணி வியாரம் சும் கரிஷ்யாமா ஸ்ரீவது மேஷா. இந்த மந்திரத்தை மாணவர்கள் டெய்லி காலையில் ஒரு 11 முறை பிராணம் செய்துட்டாலே அவங்களுக்கு படிப்பு நல்லா வரும். இது இயற்கை. இது பொதுவாக சரஸ்வதி அம்மாவுக்காக ஒரு ஸ்லோகம் கேட்டுக்கிடுங்க. அப்புறம் அம்மாவுக்கு மூல மந்திரம் ஓம் ஐம் சரஸ்வதியே நமக, ஓம் ஐம் சரஸ்வதியே நமக, ஓம் ஐம் சரஸ்வதியே நமக, ஓம் ஐம் சரஸ்வதியே நமக. நம்ம மந்திரத்தை காலையிலையும் மாலையிலும் 2 வேளையிலும் 108 முறை உச்சரிச்சுட்டு வந்தோன்னா நமக்கு அது எங்கேயோ கொண்டு போயிடும். இது பொது பலன். பொதுவாக சரஸ்வதி அம்மாளோட ஆசீர்வாதத்துக்கு நம்மளுக்கு மூல மந்திரம் இது. இதை நம்மளுக்கு டெய்லி உச்சரிக்க முடியலை, 2 நேரமும் 108 முறை எங்களால் உச்சரிக்க முடியலம்மா அப்படின்னா அதுக்கு மாற்று புதன்கிழமை மற்றும் சரஸ்வதி பூஜை இருக்குல்ல, அன்னைக்கு மாலையிலையும் விளக்கு கொளுத்தி வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தை நீங்கள் 108 முறை பிரார்த்தனை செய்து வந்தால் உங்களுக்கு கல்வி செல்வம் ஓஹோன்னு வந்துடும். அப்புறம் நமக்கு என்னென்னா சரஸ்வதி தியான மந்திரம்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம சரஸ்வதி எப்படி தியானம் பண்ணுறோம், சரஸ்வதி அம்மா தியானம் பண்ணக்கூடாது. ஓம் சரஸ்வதி வாயா திருஷ்டவா வீணா புஸ்த தரிசனங்கன்சம் வாகினி சமயுக்தாமா வித்யா தான்கரதேம ஓம். இது சரஸ்வதி தியான மந்திரம். இதுவும் பொது மந்திரம். பொதுவாக எல்லாரும் அம்பாளை கும்பிடும்போது இது சரஸ்வதி தியானம் பண்ணும்போது கொண்டக்கூடிய ஒரு மந்திரம். ஓம் சரஸ்வதி மோயா திருஷ்டவா வீணா புஸ்தக்தனி ஹன்ஸ் வாகினி சம்யுக்தா மா வித்யா தரன்கரதோ மே ஓம் அப்படின்னு சொல்லி நம்ம சரஸ்வதி அம்மாவை தியானம் பண்ணணும். சரஸ்வதி அம்மா தோச நாமநவமின்னு ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை நம்ம எப்போ நம்ம மனசுக்குள்ளே ஒரு பயம் வருவு, நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம், நம்மளுக்கு இது இப்போ நாளைக்கு ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். ஓம் பாரதியே நமக, ஓம் சரஸ்வதியே நமக, ஓம் சாரதாயே நமக, ஓம் கம்சவாகினியே நமக, ஓ ஜெகதிக்யாத்யாயே நமக, ஓ வாதீஸ்வரியே நமக, ஓம் கௌமாராயே நமக, ஓம் பிரம்மசாரியை நமக, ஓ புத்தியதத்ரி நமக, ஓ சத்ரகண்டா நமக, ஓம் புவனேஸ்வரியே நமக.
இந்த ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா எங்கே சென்றாலும் உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்கும். ஒரு இன்டர்வியூ போறிய எதுக்காவது போகும்போது நமக்கு இது ஒரு வெற்றிகரமான ஒரு தியானமாக இருக்கும். இப்போ மாணவர்கள் படிக்க முடியல. இப்போ காயத்ரி மந்திரம்னு ஒரு மந்திரங்க. இதை மாணவர்கள் சொல்லும்போது அவங்களுக்கு டெய்லி நம்ம அதை பிரயாணம் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற சக்தி, அதாவது இந்த கல்வி, இந்த அறிவெல்லாம் மேற்கொண்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் காயத்ரி மந்திரம். இதை நம்ம மாணவர்கள் சொல்லணும். ஒருவேளை மாணவர்களால் படிக்க முடியலன்னா பெற்றோர்கள் இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். அது அந்த மாணவர்களுக்கு, அந்த குழந்தைகளுக்கு அந்த அம்பாளோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் வாக்தேவியே சாவித்மகே, ஓம் பிரம்ம பத்னியே சாதினிஹி, தன்னோ வாணி பராத்பேஹாத். இது காயத்ரி மந்திரம். அந்த மந்திரத்தை நம்ம சொன்னோன்னா அது நம்ம காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம பிள்ளைங்க அப்பப்போ சொல்லி அப்படியே நம்ம படிச்சுட்டு வரும்போது ரொம்ப சக்தி கிடைக்கும். ரொம்ப கல்வி செல்வம் அவளுக்கு அறிவு முன்னேறிட்டே இருக்கும். இதெல்லாம் பொது பலன்க. இப்படி நம்ம சரஸ்வதி அம்பாவை அந்தந்த ஸ்லோகங்கள் வச்சு அந்தந்த இதை வச்சு நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா சரஸ்வதிக்கு அப்படியுமே முழுமையான ஒரு அறிவுபூர்வமான அறிவு நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதில் சகலவல்லி மாலைன்னு ஒன்று இருக்குது. கல்வி கடவுளாகிய சரஸ்வதி தேவி ஆயக்கலைகள் 64க்கும் தலைவியா. அந்த சரஸ்வதி தேவியை நம்ம வணங்குக்கு இந்த சகலவல்லி மாலை இதை படிக்கும்போது அவங்களுக்கு ஆசீர்வாதம் நம்ம முழுமையாக கிடைக்கும். இப்போது நம்ம மாணவர்களுக்கு, நம்ம குழந்தைகளுக்கு அறிவுத்திறமை அதிகம் ஆகணும். ஒரு ஸ்டேஜில் போய் நல்லா பேசணும், ஃப்ரீயாக பேசணும். அது தானாக எழுதி கொடுத்து மக்கப் பண்ணி பேசாமல் தானாக உங்களுக்கு அடி மனசுலேருந்து அந்த பேச்சு திறமை வரணும் அப்படின்னாக்கி நீங்கள் என்ன பண்ணணுன்னாங்க, ஓம் ஸ்ரீம் ப்ரீம் சரஸ்வதியே நமக, ஓம் ஐங் க்ரீம் சரஸ்வதியே நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். அறிவுத்திறனும் பேச்சு திறனும் அதிகமாக வளரணும்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம அறிவுத்திறன் ரொம்ப வரணும், எக்ஸ்ட்ரா அறிவு வரணும், பேச்சு திறமை வரணும், மேடை பேச்சு ஆகணும், எங்கே பேசணும், எந்த ஸ்பாட்டில் எந்த ஸ்பீச் கொடுத்தாலும் பேசணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தால் நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் டெய்லி பாராயணம் பண்ணணும். இப்படி சரஸ்வதி அம்மாவுக்கு பயங்கர அதிகமாக இப்படி ஒவ்வொரு ஸ்லோகங்கள் பண்ண அந்த சரஸ்வதி அம்மா நமக்கு ஆசீர்வாதமாக தந்துகிட்டே இருப்பாங்க. இது பொது பலன்க. இப்படி நம்ம அம்மாவுக்கு ஸ்லோகம் சொல்லணும். அம்மாவுக்கு நம்ம எல்லாமே சொல்லி எடுத்து அம்மாவை முறைப்படி வழிபட்டு வந்துடணும். வழிபட்டு வரும்போது அம்மாவுக்கு ஆசீர்வாதம் நம்ம கிடைக்கும். நம்ம நாவில உட்கார்ந்து அருள்வாக்கு தருவாங்க. இதுதான் பொது பலம். ஆனால் கடவுள் படைக்கும் போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நம்மளுக்கு மூளையெல்லாம் படைப்பாங்க. நம்ம பிறக்க நேரம், நம்ம கிரக நிலைகள் இதெல்லாம் தான் நம்ம அறிவுத்திறமையை மாற்றும். இப்போ ஒருவருக்கு இது நல்லா பிறக்கும் போதே நல்ல ராசியாட்டு நல்ல கல்வி சிறப்போடு எல்லாமே அமையும். அவங்களும் எந்த கிரகமும் மறைக்காது. கல்வி செல்வத்தை நேரடியாக மறைதிறமன் இல்லாமல், மறைக்கும் சக்தி இல்லாமல் நேரடியாக அவளுக்கு அருள் பாலிக்கும். சரஸ்வதி அம்மாவுக்கு அருள் கிடைக்கும். அவங்க ஆரம்பத்திலேருந்தே நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு தலைமுறை நல்ல ஜாப் கிடைக்கும். டாக்டர், இன்ஜினியர், கலெக்டர்னு அவைய போயிட்டே இருப்பாங்க. இப்போ இதை பார்த்துட்டு நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அவள் நல்லா படிக்கிறாங்க, அவங்க எப்படி படிக்காவ இப்படி படிக்காவன்னு சொல்லி 1008 இடத்துக்கு டியூஷன் விடுவாங்க, கோச்சிங் கிளாஸ் விடுவாங்க. எல்லாமே கோச்சிங் கிளாஸ் போகணும். எல்லாருமே போவாங்க. படிக்கிற பிள்ளைங்க, கலெக்டான பிள்ளைங்க எல்லாருமே கோச்சிங் கிளாஸ் போய் தான் படிப்பாங்க. அப்படியும் படிப்பாங்க. அவரோட திறமைப்படி. ஆனால் நம்ம குழந்தை அதே டியூஷன் தானே போகுது, அதே கோச்சிங் கிளாஸ் தானே போகுது. நம்ம பிள்ளைங்க படிக்கலை. நீங்கள் பிள்ளைங்களை நீங்கள் திட்டக்கூடாது. அந்த பிள்ளைய அடுத்தவங்களுக்கு அதாவது அவனை பாரு எப்படி வந்துட்டான், நாங்களும் அதே மாதிரி ஒன்று படிக்க வைக்கோம், அதே மாதிரி சாப்பாடு போடுவோம், இதே மாதிரி இருக்க, நீ படிக்காமல் என்ன செய்துருக்கா, டிவி பார்க்குறியா, அல்ல மைண்ட் எங்கேயும் கொண்டு போறியா, என்ன நடக்கு, நீ என்ன பண்ண என்னத்தை பண்ணியா போட்டு அந்த பிள்ளைங்களை கொட்டு பிள்ளைங்களுக்கு என்ன டிப்ரெஷன் தான் ஆகுவாங்களே தவிர அவங்களுக்கு மேற்கொண்டு நம்ம முயற்சி பண்ணணுன்னா கூட இதாயிரும். அதுக்கு என்ன தெரியுமா காரணம், நம்ம ராசி, அந்த பொண்ணோட அந்த பையனோட ராசி பலனை பார்க்கணும். அவங்க ராசி அப்படியே பிறந்த டேட் என்ன, அவங்கள பார்த்து எதனால் கல்வி தடைப்படுவு, எதனால் மறதி வருது, எதனால் படிக்க முடியல, எதனால் சோர்வு வருது, எதுக்காக நம்ம பிள்ளைக்கு இந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது, எதுக்கு இந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணலைங்கிறத நம்ம ஆணித்தரமாக அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கணுமே தவிர அவள் போயிட்டா இவன் போயிட்டா அது சொல்யூஷன் அல்ல. இதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ன நம்ம கிரகங்கள் இருக்குது, என்ன கிரக மாற்றங்கள் நம்மளுக்கு வந்திருக்கு, அதனால் நம்ம பையனுக்கு ஏன் வேலை கிடைக்கல, இந்த மாதிரி நம்ம அதில் தான் தீர்வு காணணுமே தவிர அடுத்தவங்களுக்கு ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்கன்னு எதுவும் நம்ம பண்ணக்கூடாது. இதுதான் முதல் தவறு. நம்ம பையனுக்கு, அதாவது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை,
இப்போ உங்கள் பையனுக்கோ எனக்கோ உடம்பு சரியில்லைன்னா நம்ம தான் நமக்கு பாடிக்கு ஏற்றபடி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அவள் சாப்பிட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லை, இதே காய்ச்சல் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்துச்சு, அவளுக்கு ஒரு பேராசிட்டமால் போட்ட உடனே சரியாயிட்டு உனக்கு நான் கொடுக்குறேன், அது சரியாகலை ஏன் அப்படின்னு நம்ம விவாதம் பண்ணக்கூடாது. அதே போல் தான் படிப்பு விஷயமும் வேலை விஷயங்களும். அவங்களுக்கு கிடச்சிருக்கு, அதான் நம்ம பாடி கண்டிஷனுக்கு ஏற்றபடி நம்மளுக்கு வந்து மெடிசன் எடுக்கணும். அது நம்ம இஷ்டத்துக்கு, அதாவது நமக்கு ஒரு பேராசிட்டமால் போட்டால் ஒருத்தருக்கு குறையும், ஒருத்தருக்கு அனான்சின் அந்த அந்த மாதிரி மெடிசின் மாற்றி மாற்றி போட்டு அவரவருக்கு பாடிக்கு ஏற்றபடி நம்ம சொல்யூஷன் கிடைக்கும். இதை நம்மளே எடுத்துக்கிட்டோன்னா, இப்போது நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, அப்போ நம்ம உடனே என்னென்னா நம்ம டாக்டர் ஆயிடுவாங்க. மெடிக்கலில் போய் ஒரு செட்டு மாத்திரை வாங்கிடு, அது எப்படி தலைவலி தலைப்பாரம் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்து உடனே போட்டுருவாங்க. அப்போத்துக்கு லைட்டாக ரிலீஃப் ஆன போல் இருக்கும். ஆனால் அது இப்படியே தொடர்ந்து 1008 பிரச்சனைகள் உண்டாகும், உங்களுக்கே தெரியும். அதுபோல் தாங்க நம்ம அதாவது படிப்பும் நோயும் ஒரே மாதிரி தான். நம்ம உடம்புல இருக்க சிம்டம்ஸ், அதாவது நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி ஏற்றபடி தான் நம்மளுக்கு மெடிசன் சாப்பிடணும். அப்போ நமக்கு என்ன பிரச்சனை, நம்மளுக்கு இந்த நோய் வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி நம்ம யார்கிட்ட போகணும் தெரியுமா? டாக்டர்கிட்ட போகணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து டெஸ்ட் பண்ணி முதல்ல ஒரு இதை கொடுத்துட்டு அது சரியாகலைன்னா அதுக்கு மட்டும் டெஸ்ட் பண்ணி என்ன காரணம், வைரஸ் காய்ச்சலா இல்லைன்னா கொசுனால் வந்த காய்ச்சலா, மலேரியாவா, டெங்கா இப்படின்னு பார்த்து அதுக்கு ஏற்றபடி மெடிசன் எடுக்கணும். அதுவும் இவங்களுக்கு பாடிக்கு எந்த மெடிசன் கரெக்டாகும், இவங்களுக்கு ஓவர் டோஸ் ஆயிருமா, இல்லைன்னா இந்த ஹெல்த்துக்கு இந்த மாதிரி மருந்து கொடுக்குமா, ஸ்லோவாக கொடுக்குமா, அப்படி பார்த்து டாக்டர்கிட்ட நம்ம மருந்து வாங்கி எடுக்கும்போது இந்த வலியா காய்ச்சலா எது வந்தாலும் கிளியராக குணமாகும். அதுக்கு தான் அவங்க படித்தவங்கள்ட்ட தான் போகணும். உடம்பு சரியில்லைன்ட்டு நீங்கள் வந்து மெடிசன் இல்லை, உடம்பு சரியாகலை நமக்கு சரியில்லைன்ட்டு டாக்டர்கிட்ட போகாமல் எங்கே போகக்கூடாது, கடைக்கு போக முடியாது. அதுபோல் எதை எங்கெங்கே பண்ணணுமோ அதை தான் அங்கே தான் பண்ணணும், அவங்க மூலம் தான் பண்ணணும். அதுபோல் தான் நமக்கு இப்போது கல்வி ஒருத்தருக்கு வரல, ஒருத்தருக்கு படிப்பு வரல, ஒருத்தருக்கு மறக்குது, ஒருத்தருக்கு எக்ஸாம் கிடைக்கல, ஒருத்தருக்கு இன்டர்வியூ முடியல, டிஎன்பிஎஸ்சி கிடைக்கல, அந்த குரூப் கிடைக்கல, இந்த குரூப் கிடைக்கலன்ட்டு நம்ம இப்போ நாத்திக்கிட்டு இருந்து பக்கத்தில் அவியிட்ட நம்ம ஏதாவது பண்ணிட மாட்டோமா, ஏதாவது ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா, ஒரு யாராவது தெரிஞ்சவங்க பெரியவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண, அப்படி பண்ணாமல் என்ன பிரச்சனை, நம்ம பிள்ளைக்கு என்ன பிரச்சனை, எதனால நமக்கு இந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணலை, எதனால் நம்ம கலெக்டர் ஆக முடியல, எதனால் பையனுக்கு எல்லாம் மறக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் அவங்க ஜாதகத்தை வச்சு அந்த ராசி பலன் எப்படி இருக்குது, நம்ம சரஸ்வதி அம்மாளோட பார்வை எது தடுக்குது, அவங்க அதை நம்ம எப்படி சரி பண்ண அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கணும். என்ன பண்ணணும், நீங்கள் அதுக்கு முறையாக இருக்கவங்கள்ட்ட போய் அவங்க ஜாதகத்தை கொடுத்து இப்படி இருக்குது என்ன அது, இதனால் என் பையனுக்கு இப்படி கிடைக்க மாட்டேங்குது, படிக்க மனசில் அறிவில் கலெக்டருக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், இல்லை இப்படி இருக்குங்கன்னு சொன்னால் அவங்க அங்கே ராசி பலனை பார்த்து அதுக்கு பரிகாரங்கள், இப்போ உங்கள் பையனுக்கு இப்படி ராகு வந்திருக்கு, கேது வந்திருக்கு, இப்படின்னு சொல்லி அதுக்குள்ள பரிகாரங்களை முறைப்படி பூஜை பண்ணி முறைப்படி பரிகாரங்கள் பண்ணி அவங்களுக்கு கிரக நிலையை மாற்றி விட்டால் அந்த அம்மாளோட பார்வை அவர்கள் டைரெக்டாக பட்டு அவங்களுக்கு வாழ்க்கையில் கல்வி செல்வம், வேலை வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக அமையும். அப்போது இதில் என்ன தெரியுது, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எப்படி டாக்டர்கிட்ட போகிறோமோ அதே மாதிரி கல்விக்கோ எந்த பிரச்சனை, அதாவது உடம்பில் இருக்க அனைத்து பிரச்சனை, நம்ம உள்ளங்களில் இருக்க பிரச்சனை, வீட்டில் இருக்க பிரச்சனை, வெளி உலகத்தில் இருக்க பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு எங்கே இருக்குது, நம்ம ராசியை பார்த்து அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத பூஜை மூலமும் பரிகாரம் மூலமும் தீர்த்துட்டு அதுக்கும் பிறகு அந்த செயல்பாட்டு போனோன்னா அந்த செயல் சூப்பர் ஹிட்டாக அமையும். இதுதான் அம்பாள் சொல்கிறது. சரஸ்வதி அம்பாள் இதுதான் பண்ணுது. டைரெக்டாக அம்பாளுக்குள்ள அனைத்து பூஜைகள் பண்ணினாலும் அவங்களுக்கு எதுக்கு அந்த அருள் பாலிக்க முடியல, அந்த அருள் எதுக்கு நமக்கு கிடைக்கலங்கிறத தேடி கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணிட்டோம்னா நமக்கு நம்ம பிள்ளைங்களும் கலெக்டரு, எல்லா இதையும் எல்லா ஜாபும் எல்லா நிலைமையிலையும் எல்லா சொசைட்டிலையும் எல்லா இதுலேயும் பேரும்புகளோட சந்தோஷம் வாழ்வ. அதே போல் எல்லா இதுக்கும் சொல்யூஷன் இருக்குது. தீர்வு இல்லாத பிரச்சனைகள் கிடையாது. நம்ம ஆன்மீகத்தில் நம்ம இப்போ தெய்வங்களை வச்சு தெய்வங்க அனுகிரகத்தோடு எல்லா பலன்களையும் குறித்து வச்சுருக்காங்க பெரியவங்க. அது மூலம் நம்ம பார்த்து அந்த பூஜை பரிகாரங்களை பண்ணி எடுத்து நம்ம சந்தோஷமாக வாழலாம்.